சவுதி அரேபியாவில் ஒன்று சொல்லுவாங்க வந்து நிறைய பேர் ஹவுஸ் டிரைவிங்காக இருப்பாங்க, ஹவுஸ் டிரைவராக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறத பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது தான் நமக்கு விளங்குது நிறைய பேர் வந்து பெண்கள் தான் டிரைவ் பண்ணுறாங்க சவுதி அரேபியாவில். ஒரு காலத்தில் பெண்களுக்கு வந்து சவுதி அரேபியாவில் லைசன்ஸ் கொடுக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் டிரைவ் பண்ணுறாங்க. ஹவுஸ் டிரைவர்களுக்கு வந்து வேகன்சி இருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு நிறைய பேர் செல்ஃபாக வந்து டிரைவ் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து நாம் டீயை வாங்கிட்டு அடுத்த இதுக்கு போகலாம். இந்த மைக் வந்து எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியல, அதுதான் நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை. ஆஃப் ஆகிட்டேன்னு சொன்னால் மற்ற வ்ளாக் வீடியோக்களை நமக்கு ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் சரியாக 6:50 ஆகுது ஈவினிங். சூரியன் மறைஞ்சிட்டு போகுது. டீயை குடிச்சிட்டு இப்போ நாம் கோல்ட் ஷாப்புக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பாதைகள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறத பார்க்கலாம். நாளை லீவு நாளுங்கிறதுனால தான் இந்த மாதிரி. நான் இந்த மொபைலில் பார்த்த ஒரு விஷயம் தான், 4K வீடியோ எடுக்கும்போது நம்ம மொபைலில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக போகுது. அதுவே சினிமேட்டிக் மோடில் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது நிறைய எம்பி கிடைக்குது. வீடியோ கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருந்தாலும் கூட நமக்கு வந்து மொபைல் ஸ்பேஸ் வந்து தக்க வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக் வந்து எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியல, அதனால் நான் இதை கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்குது. சலா டைம், தொழுகு நேரம் என்னத்தினால கடைக்கு போனால் கூட கோல்ட் ஷாப் மூடி இருக்கும். அதனால் பள்ளிக்கு போயிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஷாப்பில் போய் பார்க்கலாம் எந்த ப்ரைஸில் எடுப்பாங்கன்னு சொல்லி. 2 ரிங்ஸ் இருக்குது. இந்த 2 ரிங்ஸையும் வந்து நம்ம கண்டிப்பாக செல் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு 1 இல்லாட்டி 2 பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு கோல்டு ரிங்கை வந்து விற்றாச்சு. எடுத்த ப்ரைஸுக்கே தான் விற்றுட்டோம். 6 மந்த்துக்கு முன்னாடி 380 ரியாலுக்கு வாங்கியிருந்தேன். அதே சேம் ப்ரைஸில் தான் இந்த கோல்டு வந்து விற்க வேண்டியா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ரேட்டை விட கம்மி ப்ரைஸில் தான் கோல்டு வந்து விற்றுருக்கேன். ஆனால் அதோட பார்க்குற நேரத்தில் இது வந்து எடுத்த ப்ரைஸுக்கு விற்றது பரவாயில்ல, இல்லை எமர்ஜென்சி தானே என்று சொல்லி நம்ம விட்டுட்டோம். ஓகே, இதுதான் நம்ம கோல்டு விற்ற கதையாக இருக்குது. ஒரு ரிங்கை வந்து நான் கொடுக்கல, ஒரு ரிங்கை தான் நம்ம செல் பண்ணோம், மற்ற ரிங்கை நம்ம வச்சுட்டோம். கேட்டால் ஏதாவது இன்னொரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னு சொல்லி அது இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு சேவிங்காக தான் இருக்கும், அதனால் அதை விற்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,